ಗೋಪಾಲ ಗೋಪಾಲ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋಪಾಲ ನಂದಕುಮಾರ ನವನಿತ ಚೋರ ಬೃಂದಾವನಚರ ಗೋಪಾಲ 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 ಗೋಕುಲ ನಂದನ ಗೋಪಾಲ. தோயம் பரந்த நடுவு சூழலில் தொல்லை வடிவு கொண்ட மாயக்குழவி அதனை நாடுரில் வம்மின் சுவடுரை கேகேன் ஆயர் மடமகள் பின்னை காகி அடல் விடை ஏழினையும் வீய பொருது வியர்த்து நின்றானை மெய்மையே கண்டாருளர். தோயம் பரந்தே, எங்கு பார்த்தாலும் வெள்ளம் வியாபிச்சிருக்கக்கூடிய பிரளய ஜலத்துல தொல்லை வடிவு கொண்டு, தொல்லைனா சனாதனமானது. இந்த குழந்தை எப்ப பிறந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அது வளர்ந்து யௌவன பிறவி, யௌவன பருவத்தையோ அல்லது அதுக்கு அடுத்த பருவத்தையோ அடையாதபடி குழந்தையாவே இருக்கும். அதனால விகாரமற்றது, உற்பத்தியற்றது, நாசம் அற்றது. அதனால சொல்றார் தொல்லை வடிவு அப்படிங்கிறார். தொன்மை, மிகவும் பழமை, எப்போ உண்டாச்சுன்னு சொல்ல முடியாம எப்பொழுதுமே இருக்கக்கூடியதாக இருப்பதனாலே தொல்லை வடிவு, சனாதனமான வடிவு கொண்ட, தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே அப்படின்னு சொன்னார் இல்லையா, அங்கேயும் தொல்லைங்கிற பதத்தை உபயோகப்படுத்துறார். தொல்லைனா சனாதனமானது, உற்பத்தியும் நாசமும் இல்லாததானே ஒரு ஆனந்தம், அதுதானே இந்த வடிவு. இந்த வடிவு மாயக்குழவி அதனை அப்படின்னு ஏதோ ஒரு சனாதனமான ஒரு பேரானந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டா கைவல்யம் போலே நாமரூபம் இல்லாம ஏதோ ஒண்ணு அப்படின்னு நினைக்க வேண்டாங்கிறதுக்காக அப்படி ஒரு சதானந்த ரூபனாக மாயக்குழவி அதனை சிறு குழந்தையாக ஆகி ஆலிலல் மேலே அது படுத்து கொண்டு இருந்தது பிரளய ஜலத்திலே அப்படின்னு சொல்றேளே. அந்த குழந்தை எனக்கு பார்க்கணும் போல இருக்க, நாம் பார்க்கணும். மார்க்கண்டேயர் பார்த்தார்னு வேற சொல்றேளே, நாம் பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னா அந்த குழந்தையே தான் ஆயர்பாடியில வந்து தோன்றி ஆயர் மடமகள் பின்னை காகி அடல் விடை ஏழினையும், அங்க இருக்கக்கூடிய நப்பின்னை என்கின்ற நீளா என்கின்ற ஒரு கோபிகைய, கும்பகன் என்கின்ற ஒரு கோணார் அவனுடைய பெண்ணு, அவளை ரொம்ப கிராக்கி பண்ணலாம் அந்த கோணார். கண்ணனுக்கு கொடுக்கறதுக்கு என் பொண்ணு ரொம்ப ஒசத்தி ஆகும். என்ன ஒசத்தினால், உங்க கண்ணனை விட என் பொண்ணு கருப்பு, எப்படி கொடுப்பேங்கிறான். வேற என்ன ஒசத்தி பேச முடியும்? உன் கண்ணனுடைய கருப்பு எங்கடா, என் பொண்ணுடைய கருப்பு எங்க? அதனால ரொம்ப கருப்பு அதிகமா இருக்கிறதுனால கிராக்கி நான் கொடுக்க மாட்டேங்கிறானாம். வேற என்ன சொல்ல முடியும்? கண்ணபிரான் கேட்டான், ஏண்டாப்பா அந்த பொண்ணு வேண்டாண்ட, அந்த வேண்டாமேடா அப்படிங்கிறான் நந்தகோபன். போனா விட்டு போதுடா அப்படிங்கிறான். அப்படி கிராக்கி பண்ணிக்கிறான். இல்லப்பா, நான் அவன் சொன்னானா எதை வேணாலும் பண்றேன், என்ன வேணாலும் பண்றேங்கிறான். அவன் என்ன ஒரு குதிரை பந்தயமா வைப்பான்? அவன் இடையம் தானே. 7 கால மாட்டை கொண்டு நிறுத்தி இதை அடக்கினான். சர்வசாமானிய விஷயம். 7, ஏன்னா ஆகாசாதி பஞ்சபூதங்களையும் அடக்கிறவனுக்கு 7 கால மாட்டை அடக்க முடியாதா? சர்வசாதாரணமான விஷயம். அதை அடக்கி விட்டால் நாள் ஒரே சமயத்துல அந்த 7 கால மாடுகளையும் அடக்கி கொண்டு நிறுத்தினவனா இருக்கக்கூடிய, அதை நேரில் பார்த்தவர்கள் உண்டு. அன்னைக்கு அப்பொழுது பிருந்தாவனத்துல இருந்தவர்கள் நேரில் பார்த்தார்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு இதை சொல்லும் பொழுது நேர பார்க்கிறது போல ஒரு அனுபவம். பிரத்யட்சமிவ தரிசிதம் அப்படின்னு. ராமாயணம் என்னைக்கோ நடந்தது, பாகவதம் என்னைக்கோ நடந்தது, பாரதம் என்னைக்கோ நடந்தது அப்படின்னாலும் இன்னைக்கு சொல்ற முறையில, இன்னைக்கு கேட்கிற முறையில நேரில் பார்த்தான். நேரைய பார்த்திருக்கேனே அப்படின்னு சொல்லணுமே தவிர யாரையா பார்த்தான்னு கேட்பனான்னு. அப்படியா மசமசன் கதை சொல்லுவா? அப்படியா தூங்கிண்டே கதை கேட்பா? அனுபவம்னு சொல்லிட்டேன் இல்லையா? அந்த அனுபவத்துல எப்படி குலசேகர பெருமாள் வில்லும் கையமாக இப்பொழுதே பெருமாளுக்கு நான் உதவிக்கு புறப்படுவேன் அப்படின்னு புறப்பட்டாரோ, அது போல அனுபவம் வந்துட்டுதானால் கண்டார் உலர். இப்பொழுதே அந்த லீலைகள் எல்லாவற்றையும் கண்டார் உலர். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.